நடக்குது பொண்ணுங்களும் அமௌண்ட்டுக்காக தான் வருதுன்னு ஓப்பனாக வெளிச்சம் மட்டும் காட்டிக்கிறல்ல, உனக்கு அதுவே நான் மார்க் தரேன். படம் சூப்பராக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது, செம்மையாக இருக்குது. எல்லாரும் தேட்டரில் வந்து பாருங்கள். ஃபேமிலியோடு பார்க்குற படம் தான். அருண் விஜய் சார் வந்து ஃபைட் சீன்ஸ் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. ஸோ ரொம்ப க்யூட்டாக இருக்கார், ரொம்ப யங்காக இருக்காங்க, ஹேண்ட்ஸமாக இருக்காங்க, சொல்லிகிட்டே போகலாம். அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க ஃபைட் சீனுக்கு ஒரு சாங் கொடுத்துருக்காங்க. அந்த சாங்கும் சூப்பராக இருக்குது. கண்ணம்மா கண்ணம்மா சாங் தனுஷ் சார் பாடியிருக்காரு, அதுவும் செம்மையாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக தேட்டரில் வந்து எல்லோரும் பாருங்கள். படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இப்போ தான் ரோகிணியில் ஃபஸ்ட்டு ஷோ பார்த்துட்டு வரோம். ஸோ படம் பார்க்கும்போது கதையாகவும் இது ரொம்ப நல்லா வந்திருக்கு, விறுவிறுப்பாக இருக்குது. ஸோ ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா ஒரு 2 hours வந்து நல்ல பேக்கேஜாக இருக்கும் அந்த படம். நல்லா தான் இருந்துச்சு, ஆனால் எனக்கு கம்ப்ளீட் ஆகலை, அதுதான் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. சூப்பராக இருந்துச்சு, ஆனால் நல்லா இருந்தது ப்ரோ. மெசேஜ் தான் ப்ரோ மெயின். அந்த லவ்வர்ஸ் வந்து ஆசையால் எப்படிலாம் பிரேக்கப் ஆகுது அப்படின்றத காட்டி நல்லா டீப்பாக திரும்ப போய் முடிச்சிருக்காங்க. படம் உண்மையாக நல்லா இருக்கு ப்ரோ. அருண் விஜய் சார் வந்து டபுள் ஆக்ஷன் நடிச்சிருக்காரு கடன் படத்துக்கு அப்புறம். சோ பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு ரெண்டு கேரக்டருக்கு? ரெண்டு கேரக்டருக்கான வேரியேஷன் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு ஆக்சுவலாக வந்து. ஆனால் வந்து இந்த கேரக்டர் சமஸ்டாங்க, இந்த கேரக்டர் சமஸ்டாங்க. அந்த கேரக்டர் போயிட்டா கூட லாஸ்ட் எண்டு வரைக்கும் அந்த கேரக்டர் நின்று பேசிச்சு. அந்த கேரக்டரே இல்லைனாலும் அந்த கேரக்டர் நின்று பேசினாலும் 2 பேரில் யார் வந்து நல்லா நடிச்சிருக்காங்க அப்படி இல்லை. 2 கேரக்டருமே செம்மையாக அழகாக ரோல் பண்ணியிருக்காரு. அதில் வந்து ஆஸ்டேல் அதெல்லாம் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தாலுமே அவர் அழகாக அதில் இன்புட் பண்ணியிருந்தார். நிறைய இன்ஜுரி ஆயிருக்கு அவருக்கு இந்த மூவியில். அதெல்லாம் ஒரி பண்ணாமல் அவர் வந்து இந்த அளவுக்கு ஒரு எஃபெக்டிவாக, அதுவும் ஆடியன்ஸ்க்கு பிடிக்கணும், ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் தானே எல்லாரும் எதிர்பார்த்துட்டே இருக்காங்க இந்த ஜென்ரேஷனுக்கு. அதனால் ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி கொடுக்கணும்னு அவர் நல்லா ஒரு ஸ்கிரிப்ட் யோசிச்சு கிறிஸ் சார் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. அதுவும் செம்மையாக இருக்குது. அதே மாதிரி அருண் விஜய் சாருக்கும் இது வந்து டூயல் ரோல் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அக்ரெசிவாக இருக்கும் இந்த ரோலு. ஹீரோயின் வந்து வில்லியாவும் இந்த ஒரு மூவியில் காட்டலாம், இல்லை ஹீரோவே இந்த மூவியில் வில்லனாக தான் காட்டுவேன்ற மாதிரி இருந்துச்சு. ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான யூனிக்கான ஸ்கிரிப்ட். இல்லை அந்த மூவி நான் பார்க்கல. நான் ஓப்பனாக சொல்லணுன்னா இப்போ ரீசெண்டாக அவர் ஸ்கிரிப்ட் வைஸ் நல்லா ஸ்டோரிஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது இது நல்லாவே பண்ணியிருக்காரு. அவருக்கு கொடுத்த ஸ்டோரிக்கு, அவர் கொடுத்த ஃபைட் சீனுக்கு அது செம்மையாக பண்ணியிருக்காரு அவர். இதில் வந்து பர்ஃபார்மன்ஸ்னால் ஃபைட் தான் மெயினாக தான். அதை வந்து எந்தளவுக்கு எடுக்கணுமோ அந்தளவுக்கு பண்ணியிருக்காரு. அந்த கேங்ஸ்டரு அவரோட மாஸ் எந்தளவுக்கு காட்ட முடியுமோ, அந்த கெத்து சொல்லுவாங்களா, அதுதான் ரெட்டை தலை நேம். அதுதான் அந்த கெத்து எந்தளவுக்கு காட்ட முடியுமோ அதை வந்து ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸாக கொடுத்துருக்காரு. டபுள் ஆக்ஷன் ஆக்சுவலி அந்த 2 ஆக்ஷனுமே அதுக்கு ஈக்குவலான ரோல் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நடிச்சிருக்காரு, நல்லாவே இருக்கு ஆக்சுவலி. ரெண்டுக்கும் எனக்கு ஒருத்தருக்கு டபுள் ஆக்ஷனில், ஸோ ஒருத்தருக்கு வந்து கால் இருக்காது, இன்னொருத்தவங்களுக்கு வந்து நார்மலாக இருப்பார். ஸோ அதான் இது ஆக்ஷன் த்ரில்லர். அருண் விஜய் சார் பர்ஃபார்மன்ஸ் சொல்லவே வேண்டாம். ஆன் ஸ்க்ரீனில் பார்த்தாவே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் பர்ஃபார்மன்ஸ் அவர் ரொம்ப நல்லா பண்ணுவார். ஸோ இதில் 2 கேரக்டரு டைட்டில்லே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ரெட்டை தலைன்னு. ஸோ 2 கேரக்டருக்குமே டிஃப்ரென்ஷியேஷன் வந்து நீங்கள் கதையை பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு. திருக்குமரன் சார் வந்து மான்காரத்தை கெத்து படத்துக்கு அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு படம். ஆமாம், அதுதான் ரொம்ப லாங் பீரியடை ரொம்ப இழுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த மூவி பண்ணும்போது என்ன யாருக்கு போகுதுன்னு அப்படின்னு யோசிச்சு வரவங்களுக்கு மேபி ஓகே, அவரால் இந்த அளவுக்கு இவ்வளோ டைம் எடுத்ததுக்கு இந்த அளவுக்கு அவர் ஸ்கிரிப்ட் யோசிச்சிருக்காரு, லவ்க்கும் இவ்வளோ வேரியேஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி பர்சன்ஸும் இருக்காங்க. எல்லாருமே குட் பாயாக இருந்துட முடியாது, எல்லாரும் குட் கேர்ளாக இருந்துட முடியாது. எல்லாருக்குமே வந்து ஒரு நெகட்டிவ் கேரக்டர் இருக்கும். அது அழகாக வந்து இந்த மூவியில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. யாரையும் நம்பாதீங்க, அவ்வளோதான். இந்த மூவியை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்யூஷன் சொல்கிறாங்கன்னா, நீங்கள் லவ் பண்ணுற பர்சனாக இருந்தாலும் அவங்க ரொம்ப ட்ரூவாக இருக்காங்களா, எதாக இருந்தாலும் லிமிட்டாக இருந்துக்கோங்க. அப்புறம் நீங்கள் தான் இது பண்ண போகிறீங்க. ஏன்னா நம்ம பிறக்கும் போது நம்ம தனியாக தான் பிறந்தோம், அதுக்கப்புறம் தான் நம்ம அம்மா அப்பாலாம் வளர்த்தாங்க. நீங்கள் போகும்போது தனியாக தான் போகிற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் யாரையும் எதையும் நினச்சி நீங்கள் வாழ வேண்டாம். நீங்கள் உங்களோட கை தெய்வத்தில் அப்படி வாழுங்க. படிப்பு இம்பார்ட்டண்ட். அதுவும் இல்லாமல் ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாங்க. ஸ்டோரி வைஸ் ரொம்ப அக்ரெசிவான கேரக்டர் கூட கொஞ்சம் பாவமான மனசு இருக்குது. என்னதான் அவன் கோவப்பட்டுட்டே இருந்தாலும் இவனுக்கும் வந்து லவ் ஃபீலிங்லாம் இருக்குது, இவனையும் மதிங்கடா, இவனுக்கும் லவ் வரதானா செய்யும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. கடைசி வரைக்கும் ஆந்திரே வந்து காளியை புரிஞ்சிக்கல. காளி வந்து ஐயோ வந்துட மாட்டாளா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் அவராக விட்டு போனாதான் உண்டு, அப்புறம் அவரை விட்டு வந்துட்டார். ஆனால் டைமிங் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அகெயின் இன்னொரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னார். ஸோ அடுத்து யார் வச்சு பண்ணுறாங்க என்ன ஏதுன்னு தெரியல, பார்ப்போம். இருக்கலாம். அதாவது இதில் இந்த மெசேஜ் கொடுத்ததுக்கே நான் அவரை பாராட்டுவேன், அந்த டேரக்டரை. இந்த மாதிரி பரவாயில்ல, இந்த மாதிரி லவர்ஸுக்குள்ளே எல்லாம் நடக்குது, பொண்ணுங்களும் அமௌண்ட்டுக்காக தான் வருதுன்னு ஓப்பனாக வெளிச்சம் மட்டும் காட்டிக்கிறல்ல, உனக்கு அதுவே நான் மார்க் தரேன். உங்களுக்கு கனெக்ட் ஆச்சா படம்? கரெக்டு. அதாவது நான் அதில் சம்மந்தப்பட மாட்டேன். பட் நான் ஃப்ரெண்ட்ஸுகளை பார்த்துருக்கேன். இந்த மாதிரி பொண்ணுங்களுக்காக காசுக்காக தான் எல்லாம் சேருது அப்படின்னு நான் பார்த்து நான் தெரிஞ்சிருக்கேன். அதனாலே எனக்கு தெரியும் ப்ரோ. அது இப்போ ஜென்ரல் நாலேஜ் தான் ப்ரோ. அது பொண்ணு எதுக்கு வரும், காசு எதாவது பார்க்கும், காசு எல்லாம் பார்க்க போக கூட சொல்லு போகலாம். அதுதான் காட்டிடுறாங்க ஓப்பனாக, அதுதான் கை தர்றாங்க. கம்பேக் படமாக தான் இருக்கும் என்னை பார்த்து. ஏன்னா லைக் இந்த மான்கரத்தை படம் வரப்போலாம் அதில் ஒரு ட்விஸ்ட் இருக்கும் இல்லையா, லைக் நிறையா நம்ம எதிர்பார்க்காத விஷயம் நிறையா நடந்திருக்கும். லைக் அந்த எமோஷன்ஸ், ஆக்ஷன்ஸு, ஸோ காமெடி
இது எல்லாமே மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ இதுலையுமே அதான் மேக்ஸிமம் வந்து காமெடியும் இருக்குது, பட் அதை விட ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான் அதிகமாக இருந்துச்சு நான் பார்த்துருக்கோம். ஸோ நல்லாவே எடுத்திருக்காங்க. அவருக்கு வந்து கம்பேக் மூவின்னு தான் சொல்லுவேன். ஸோ ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ரெட்டத்தலை அந்த டபுள் ஆக்ஷன் வந்து நல்லா பண்ணியிருக்கு. செம்மையாக இருந்துச்சு. ஆக்சுவலாக வந்து மூவியில் வந்து எங்கெங்கேயோ திணிக்கிற மாதிரிலாம் இல்லை, கரெக்டாக அங்கங்கே சீக்வன்ஸுக்கு அந்த போர்ஷனுக்கும் அது கரெக்டாக ஆப்டாக இருந்தது. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான மூவி, எனக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவரட்டாக இருந்துச்சு. அவரோட சாங்காக இருக்கட்டும், அது காரில் வைப் பண்ணுறதுக்கும் சூப்பராக இருந்துச்சு. அட் த சேம் டைம் வந்து நீங்கள் தேட்டரில் கேட்கறதுக்கும் அதோட எஃபெக்டில் கேட்கறதுக்கும் சூப்பராக இருந்துச்சு. மியூசிக் ரொம்ப நல்லா இருந்துச்சு, பிஜிஎம் நல்லா இருந்தது, சவுண்ட் எஃபெக்ட் நல்லா இருந்துச்சு. ஸோ எங்கேயுமே போர் அடிக்கல, மூவி ஃபுல்லாகவே சூப்பராக இருக்குது. பிஜிஎம் ஃபைட்டு தான் ப்ரோ நல்லா பயங்கரமாக போட்டுருக்கு, நல்லா நம்மளால தடப்படலாம் இது மியூசிக்கு. இது சாங்கு அந்தளவுக்கு 2 சாங் தான் நினைக்கிறேன், 2 சாங் தான், ஒரு ரொமாண்டியும் ஒன்று லாஸ்ட்டில் ஒரு சாங் வருது. இது அது ஓகே நம்ம தான் ஃபீல் ஆகுது. ரொம்ப கிராண்ட் சாங்ஸோட ரொம்ப தேவைப்படல, படத்துக்கு தேவையில்ல, ஏன்னா கதையாகவே நான் வருதுனால சாங்ஸ் பெருசாக தேவைப்படல. பட் பிஜிஎம் நல்லா போட்டுருக்காரு. லைக் அந்த பிஜிஎம்லாம் செதுக்கி விட்டுருக்காரு. பிஜிஎம்னு சொல்லவே வேணாம், சூப்பராக இருக்குது. கண்ணம்மா சாங்கு அதுவும் நல்லா இருக்குது. தனுஷ் சார் சூப்பராக பாடியிருக்காப்புல. ஆக்சுவலி உண்மையாகவே தனுஷ் சார் செமையாக பாடியிருக்காரு. ஸோ கண்ணம்மா சாங்ஸ் அந்த வீடியோவோட சேர்ந்து பார்க்கும்போது ஸோ பயங்கரமான ஃபீல் ஆயிடுச்சு, நல்லாவே இருக்குது. பிஜிஎம்லாம் ஆக்சுவலி அந்த ஆக்ஷனோட என்ன சொல்கிறது, அந்த ஆக்டிங் அந்த ஆக்ஷனோட சேர்த்து பார்க்கும்போது அந்த பேக்ரவுண்ட் நாய்ஸ் எல்லாமே செம்மையாக இருந்துச்சு. ஸோ நல்லா இருக்குது. அது சாம் சிஎஸ் பேக்ரவுண்ட் ஸ்கோர் சொல்லவே வேண்டாம், ஏன்னா எல்லாத்துக்குமே தெரியும் அவர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு இடத்துக்குமே அவர் மியூசிக் போட்டிருக்காரு, டிஃப்ரெண்ட் மியூசிக்கு. ஸோ அந்த கண்ணம்மா சாங் தனுஷ் பாடினது அதெல்லாம் மெலோடிக்கு, அதெல்லாம் தேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் நல்லா மெலோடியாக இருக்கும். பிஜிஎம் சாங்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. லாக் ஏதாச்சும் இருக்கா படம்? லாக் இருக்குன்னா திடீர்னு புரியவே இல்லை என்ன நடக்குது அப்படின்றது. திடீர்னு இப்படி பிளாக் அவுட் பண்ணி இது பண்ணாங்க, அதெல்லாம் லேக் இருந்துச்சு. மூவி முடியும் போது என்ன முடிஞ்சிச்சா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு, என்னடா அதுக்குள்ளே முடிஞ்சிச்சு, ஒரு முடிக்கவே இல்லையே அப்படின்னு இருந்துச்சு. எனக்கு நல்லா தான் இருந்துச்சு, ஆனால் எனக்கு கம்ப்ளீட் ஆகலை, அதுதான் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. ரேட்டிங் வந்து ஆக்சுவலாக எனக்கு ஃபுல்ஃபில்லாக இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஆக்ஷன் மூவி பார்க்குது, நான் 9.5 கொடுப்பேன். மக்களோட எக்ஸ்பெக்டேஷனுக்கு வந்து நான் சொல்ல முடியாது, ஆனால் அந்த 5 நான் லெஸ் பண்ணுறேன். 10க்கு 9 கொடுக்கலாம். 10க்கு 6 தான் ரொம்ப. ஏன்னா எனக்கு ஆக்ஷனு அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஆனால் படம் ஆக்ஷன் பிடிக்கிறவங்களும் இன்னுமே பிடிக்கும். கண்டிப்பாக 10 இருக்கும்போது 10க்கு 9.5 தரலாம் ப்ரோ, நல்லா இருக்கு. 9 10க்கு 9 சார் 5க்கு 4.5 கொடுப்பேன். ஸோ ரொம்ப நல்லா இருந்தது.